அல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, இன்று நாள் காத்திருப்பு நாள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆராதனைக்கு முன்பாக ஆலயத்துக்குள்ளே போவதற்கு முன்பான ஒரு நாள், அவரை தொழுது கொள்ளக்கூடிய நாள், அவர் பாதத்திலே போய் விழக்கூடிய நாள். அல்லேலூயா. பிரியமானவர்களை, நாம் வெறுங்கையனாய் போகாதபடிக்கு தேவனுக்குரியதை நாம் கொண்டு போகும்படியாக ஒரு சின்ன நினைவூட்டுதல் தான் இந்த கர்த்தருடைய வார்த்தையானது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 4வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரத்தில் 37வது வசனம், தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். யார்? யோசே என்கிற ஒரு மனுஷன். என் அன்பு தேவப்பிள்ளையே, இந்த யோசே என்கிற மனுஷன் தனக்கு உண்டான நிலத்தை விற்று எடுத்து வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்ததை பார்க்க முடிகிறது. இதுக்கு கீழான ஒரு அதிகாரம் இருக்கிறது, 5வது அதிகாரம். அனனியாஸ் சப்பிராள் என்கிற ஒரு குடும்பம், ஒரு என்னது பிராடு அப்படின்னு சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். இந்த குடும்பம் தனக்கு உண்டான நிலத்தையும் விற்றெடுத்து அதிலே ஒரு பங்கை மறைத்து வைத்த குடும்பம். அதனால தான் பிராடு அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த யோசே தனக்கு உண்டான நிலத்தை விற்றெடுத்து வந்து அப்படியே அப்போஸ்தலருடைய பாதத்திலே, கர்த்தருடைய ஊழியருடைய பாதத்திலே, இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலராய் 12 பேர் இருந்தார்கள், அவருடைய பாதத்திலே என் அன்பு தேவப்பிள்ளையை வைக்கிறதை பார்க்கிறோம். தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு என் அன்பு தேவப்பிள்ளை நம்முடைய வாழ்க்கையை முதலாவது அவருடைய சமூகத்திலே படைக்க வேண்டும். இந்த ஆவி ஆத்ம சரீரத்தை முதலாவது அவருக்கு உகந்த காணிக்கையாக கொடுக்க வேண்டும். பின்பாக நமக்கு உண்டானவைகளில் இருந்து அவருக்கு நாம் உற்சாகமாய் என் அன்பு தேவப்பிள்ளை மனப்பூர்வமாய் நாம் படைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள்ளாக ஏன் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டால், என் அன்பு தேவப்பிள்ளையே, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும், சபைகளை நிறுவதற்கும், பட்டணங்கள் தோறும் போய் ஊழியம் செய்வதற்கும், சபைகளுக்கு கொடுத்து உதவத்தக்கவும், சபைகளை நிறுவத்தக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும். அல்லேலூயா. பிரியமானவர்களை, தேவ சமூகத்துக்குள்ளாய் சில நேரங்களிலே பவுலே வேலை செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு ஊழியக்காரங்க, அவர் சொல்கிறாரு, இவை எல்லாவற்றுக்கும் இந்த கரங்களே வேலை செய்தது என்று சொல்லி. பிரியமானவர்களை, இப்படியும் ஊழியர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இப்படியும் அனனியாஸ் சப்பிராள் போல இருக்கிற குடும்பத்தார் சபையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஊழியக்காரனை போயிட்டு உலக வேலையை செய்ய வைத்து அதிலே ஊழியத்தை அவன் செய்கிறான் என்று சொன்னால், சபையில் இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட மக்களாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? அனனியாஸ் சப்பிராளை போல, அந்த குடும்பத்தாரை போல இருக்கிறோமா, இல்லை இந்த யோசேயை போல காணப்படுகிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். தேவனுடைய நாம மகிமைப்பட, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட, தேவ பிள்ளைய தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த யோசேயை போல தேவ சமூகத்துக்குள்ளாய் நீ காணப்பட்டால் ஊழியம் வளரும். மனப்பூர்வமாய் ஊழியர்கள் சபையை நடத்துவார்கள், ஊழியத்தை செய்வார்கள். இன்னும் 4 இடங்களுக்கு போய் என் அன்பு தேவ பிள்ளையே சத்தியத்தை சொல்ல இது ஏதுவாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையானது, ஒருவேளை நீங்கள் இந்த அனனியாஸ் சப்பிராளை போல ஏதாவது மறைத்து வைத்திருப்பீர்கள், ஆனால் இந்த யோசேயை போல கொண்டு போய் கொடுத்து விடுங்கள். ஆண்டவருடைய பாதத்திலே கொடுத்து விடுங்க. நீங்கள் எதையெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறீங்க அதையெல்லாம் கொண்டு வந்து தேவ சமூகத்துக்குள்ளாக வைத்து விடுங்க. அது உனக்கு ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம், சபை வளர்ச்சிக்கு ஆசீர்வாதம், உன் குடும்பத்திற்கும் அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள்ளாக யோசேய குடும்பமா அல்லது அனனியாஸ் சப்பிராள் குடும்பமா, எந்த குடும்பம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை தேவ சமூகத்துக்குள்ளாக சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மை
ஆசீர்வதித்து நடத்துவாராக. செபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தீர்கள் ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் முற்றும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, எங்களோடு கூட செபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே நடத்துவீராக. இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். நாளிலே ஒரு ஊழியர்களுக்காக சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மக்களும் யோசேயை போல காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இந்த அனனியா சப்ரியால் போல ஆவிகள் சபையிலே கிரியை செய்யாதபடிக்கு கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து வழிநடத்து. இயேசுவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.